நீங்க குடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வண்டி ஓட்ட முடியும்னு ரொம்ப திமிரா பதில் சொன்னாரு. பேசிட்டு வண்டியை நிறுத்திட்டாரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்குங்கடி எப்படி பேசுறீங்க? என்ன அடிச்சாரு. இங்க அடிச்சு அது வீடியோல இருக்கு பாருங்க. என்ன பண்றீங்க நீங்க? பப்ளிக்கும் வந்து எங்களை தடுத்தாங்க. பேசிட்டு தடுத்துட்டே இருக்கும் போது திருப்பி என்ன அடிக்கிறாரு. என்ன அடிச்சதை பார்த்துட்டு பப்ளிக் திருப்பி அவர் அடிக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஊர் விட்டு ஊர் வந்து இங்க பண்றி அப்படின்னு. நீங்க தேவையில்லாம பேசுங்க முதல்ல. இறங்குங்கடி பாருங்க சார் எப்படி எங்க மாதிரி ஆளுங்களே அவன் இப்படி பண்றான். அப்ப நார்மல் லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களோட சுதந்திரம். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. நாளைக்கு எனக்கு வந்து பிக்கினி கம்ஃபர்டபுளா இருந்தா கூட நான் வருவேன் சார். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து இங்க வந்து கேட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தை, உங்க பிள்ளை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு தான் கேட்டேன். எப்படி பேசுறீங்க? நீ எப்படி நீ வண்டி எடுக்கறீங்க பார்க்கலாம். நீ எப்படி வண்டி வீடியோ எடு. தைரியமா சொல்லுங்க. மரியாதையோட சொல்லுங்க. இப்படி என்ன சொல்றீங்க? மரியாதையோட சொல்லுங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன இதுவாகுது? நாங்க என்ன சொல்றோம்? நாங்க உங்க வண்டியில உட்கார்ந்து என்ன பைத்தியம் பிடிக்குது? இறங்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இறங்க முடியாது. விடுங்க வாங்க போலாம். வாங்க போலாம். எங்க விடுவீங்க? வாங்க போலாம். பேசுறேன் தெரியுமா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? இப்ப காமிக்கிறேன். இரு. நானே வரேன். யாரு இட்னாரு? எங்க மாமா போலீஸ் தான். இட்னா யாரு இட்னா? ஊர் விட்டு யாரு வந்து மிரட்டுறாங்க? நீங்க தான் மிரட்டுறீங்க. நாங்க மிரட்டல, நீங்க தான் மிரட்டிட்டு இருக்கீங்க. போலீஸை கூப்பிடுங்க. எப்படி வண்டி ஓட்டுறேன்னு பாக்குறேன். ஹலோ மம்மி, இவங்க யாரு? இவங்க ஒரு மாதிரி நெட்ல பேசி ஊர் விட்டு வந்து ஒரு மாதிரி. என்ன ஊர் விட்டு ஊர் வந்து? யார் வந்து ஊர் வந்து? எப்படி போலீஸ் வந்தாதான் இறங்குங்க. போலீஸ் கூப்பிடுறாங்க. இறங்குங்க. இரு, போலீஸ் கூப்பிடு. இங்க யாரும் இறங்க முடியாதுடா. இறங்க முடியாதுடா. நீ என்ன பண்றியோ பண்ணுடா. இறங்குங்க. முடியாதுனா நீங்க போலீஸை கூப்பிடுறேன்னு சொன்னீங்களா? கூப்பிடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? நீங்க கை வச்சீங்க. ஆட்டோ சார் நீ கை வைக்காத. நில்லு. எப்படி நீங்க கை வைக்கிற ஒரு லேடி மேல? நீங்க யாரா? 100க்கு போன் பண்ணு. ஹலோ, செருப்பாடெல்லாம் எவ்வளவு கேவலமா ஆட்டோ. ஒன்னும் தேவையில்ல. உங்க அம்மா
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க தான் முதல்ல கை வச்சீங்க. நான் இருக்கேன் பார்த்தேன். நீங்க தான் முதல்ல கை வச்சீங்க அவன் மேல. நீ தான் அடிச்ச. நான் பாத்துக்கிறேன் பின்னாடி இந்த வண்டி டிராபிக் நிக்குது. அடிக்கலாம் கைய வாங்குறான். இவங்க அடிக்கிறாங்க நான் பார்த்தேன். ஏய் அவன் பேசுறது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு சார். நாங்க சார் வந்துட்டோம் நாங்க பேசிக்கலாம். ஏய் ஏய் கை வாங்க. சைதாப்பேட்ல சுத்தி சுத்தி அடிச்சிட்டானா அந்த நீ வா இங்க மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நீங்க தேவையில்லாம பேசுங்க முதல்ல. ஏய் ஊரு ஏய் யார நீ கம்முனு ஒரு நிமிஷம். எங்க அம்மாக்கு நான் ஃபோன் பண்றேன். இல்ல அம்மாக்கு ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவாங்க உங்க அம்மா? நீங்க சொல்ல தேவையில்ல. சார் நானே ஸ்டேஷன் வரேன் சார். சார் நானே ஸ்டேஷன் வரேன் சார். இந்த மேல கம்ப்ளைன்ட் கொடுக்காம நான் ஏய் வாய் ஓடிடுவேன். ஏய் ஏய் பாருங்க சார் எப்படி என்ன பேசுறீங்க? இல்ல ஒரு நிமிஷம். சார் நான் சொல்ல சார் இங்க தான் இருக்கு மேடம். சைதாப்பேட்ல இருந்து நாங்க கிளம்பணும். எப்படி ஓட்ட வாய் நீங்க இப்படி ஓடுவீங்கன்னு முதல்ல தெரியுமா எங்களுக்கு? சைக்கோவா நீ? இருடா நீ இருடா. சைக்கோவா? இருடா. கம்ப்ளைன்ட் கொடுத்து ஆள் வருவாங்க இப்போ. என்ன எங்க மாதிரி ஆளுங்களே அவன் இப்படி பண்றான். அப்ப நார்மல் லேடிஸ் வந்தா என்ன பண்ணுவான் இவன்? ஆமா போங்க முதல்ல Dress ஒழுங்கா போடுங்க. ஏய் மது மாமா நீங்க பேசாம இருங்க. நான் Dress ஒழுங்கா போடுங்க. என்ன Dress ஒழுங்கா போடல நாங்க? சார் ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் போகிறதுக்காக காலையில் வண்டி புக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, எனக்கு வந்து கேப் கிடைக்கல. ஸோ அர்ஜென்ட்டாக போகிறதுக்காக ஆட்டோ புக் பண்ணேன். போகிற வழியிலும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன். நடுவில் பிக்கப் பண்ணும்போது அந்த டிரைவர் வந்து மேப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டார். சரி ஓகே, அவருக்கு ரூட் தெரியும் போல இருக்குது, போவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். எங்களை வந்து சுற்றி கூட்டிகிட்டு போனார். அவர் பண்ண சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லை. கண்ணாடியில் ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்தது. அண்ட் மோர் ஓவர் ஒரு மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு ஒரு மாதிரி அவர் ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. அதையும் நாங்கள் கண்டுக்கல, பேசிட்டு வந்துட்டே இருந்தோம். என்னாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பீச் ரோடுக்கு போகிறவர் எஸ்ஐடி காலேஜ், மயிலாப்பூர் பாபா கோயில் அப்படின்னு சுற்றி எங்களை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரது இல்லாமல் பயங்கரமான ரேஷ் டிரைவிங், ரொம்ப மோசமான ரேஷ் டிரைவிங். எங்களுக்கு அந்த கோவம் பொறுத்துக்க முடியல. எங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது. நாங்கள் வந்து கோவத்தில் கேட்டுட்டு என்ன வண்டி ஓட்டுறீங்க, இவ்வளோ மோசமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வண்டி ஓட்ட முடியும்னு ரொம்ப திமுறா பதில் சொன்னார். 150 ரூபாய் கொடுக்குறேன்னா நீ எங்கள் உயிருக்காக ஆபத்தில் நீ வண்டி ஓட்டுவியா அப்படின்னு கேட்கும் போது எங்களை வந்து ரொம்ப தகாத வார்த்தையில் அவர் பேச ஆரம்பிச்சாரு. நீ வண்டியை வந்து நிறுத்திட்டாரு. பேசிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்குங்கடின்னாரு. யாரை வந்து வாடி போடி அப்படின்னு எல்லாமே வீடியோவில் நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன். என்னை இப்படி தள்ளி விட்டால் நான் கீழே போயிட்டேன். கரெக்டாக எனக்கு கீழே அது இவர் இந்த சைடு பேசிகிட்டு இருக்கிறது தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் வந்து அடிச்சுட்டு யாரை நீ வந்து தள்ளுறேன்னு சொல்லிட்டு நான் சாவி எடுக்க வந்தேன், ஆட்டோ சாவி. ஏன்னா அவன் ஆட்டோ எடுத்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தார். ஆட்டோ சாவி எடுக்க வரும்போது எனக்கு கழுத்திலே இப்படி ஒரு பஞ்ச் வச்சார். எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எனக்கு ஒரு செகண்ட் என்னை அடிச்சார். இங்கே அடிச்சு அது வீடியோலேயே இருக்கு பாருங்க. அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னை அடிச்சு ஃபுல்லாக எனக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் திரும்பி போய் அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். யார் மேலே நீ கை வச்சேன்னு சொல்லிட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக பப்ளிக்கும் வந்தாங்க. பப்ளிக்கும் வந்து எங்களை தடுத்தாங்க. பேசிட்டு தடுத்துட்டே இருக்கும் போது திருப்பி என்ன அடிக்கிறாரு. என்ன அடிச்சதை பார்த்துட்டு பப்ளிக் திருப்பி அவர் அடிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக ஒரு போலீஸ் வந்து கிராஸ் ஆகுறாரு. நான் நிறுத்தி கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ மோசமான வார்த்தைகளை என்னை திட்டி எல்லாம் பண்ணி நான் 100க்கு சைமல்டேனியஸாக 100க்கும் கால் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என்னோட மெயின் ஆதங்கம் என்னன்னா, அவர் என்னை அடித்தது கூட பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. நான் இங்கே போல்டாக இருக்கேன், என் பின்னாடி இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் கூட நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் கேர்ள்ஸால், ஒரு லேடிஸால் அந்த இடத்துல வேற ஒரு பொம்பளைங்க இருந்து தான் என்ன நடந்திருக்கும், அது மட்டும்தான் என்னோட கேள்வி. ஒரு சேஃப்டி, அதான் நான் என்டையர் ஆட்டோ டிரைவர்ஸை இங்கே தப்பு சொல்ல வரல. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே பண்ணுறியா அப்படின்னு. ஏன்னா என் கூட இருந்தவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன். ஸோ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நாங்கள் ஏதோ வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, அப்போ ஊர் விட்டு ஊர் வந்தவங்களுக்கு அவர் இப்படி மாதிரி ஒரு இது பண்ணுவாரா? ஸோ அவங்களுக்கு சேஃப்டி இல்லையா? ஸோ எனக்கு வந்து அதுதான் மெயின் ஆதங்கம். மற்ற லேடிஸாக இருந்தால் இந்த இடத்துல என்னவோ ஆயிருப்பாங்க. ஒன்று அவங்க சகிச்சுட்டு போயிருக்கணும், இல்லை இந்த ஆட்டோ டிரைவர் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் அடித்தேன். அவர் என்ன அடித்தார். ஸோ நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு திருப்பி அடித்தேன். அதுதான் உண்மை. டிராஃபிக்காக இருக்குது, உங்களுக்கு என்ன போய் இறங்கணும்ல, வாங்க போங்கன்னு கூட கிடையாது. உங்களுக்கு போய் இறங்கணும் அவ்வளோதானே, நான் போய் விடுறேன். அவர் பேசின ஒரு வார்த்தை, டோன் எல்லாமே ரூடாக இருந்தது. அதுவும் கூட நாங்கள் பொருட்படுத்தல. அவர் ரொம்ப மோசமாக அந்த வீடியோவில் கூட இருந்திருக்கோம். என்ன வந்து என்ன இறங்குங்கடி, ஓகேவா, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க,
ஊரு விட்டு சார் அவர் பாப்பாரு அவர் நான் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா வந்து இங்க வந்து கேட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தை உங்க பிள்ளை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு தான் கேட்டேன். ஸோ இது பெண்கள் ஆண்கள்ங்கிற தாண்டி இது வந்து ஒரு தனிநபரோட ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்களோட சுதந்திரம். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. நாளைக்கு எனக்கு வந்து பிக்கினி கம்ஃபர்டபுளா இருந்தா கூட நான் வருவேன் சார். அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். இப்போ உங்க அம்மா வந்து உங்ககிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? என்ன பரவாயில்ல விடுங்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அவங்க ஃபர்ஸ்ட் பேசினது வந்து நீங்க தான் ஏதாவது பேசியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. உங்களுக்கு தப்பு இல்லாத மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் மயக்கம் அடிச்சுலாம் விழுந்தாங்க. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். உண்மையாகவே அவங்களுக்கு மயக்கம் வந்ததா இல்லை என்ன எனக்கு தெரியல. அதை நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. அவங்கள இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எந்த ஆப்பில் புக் பண்ணீங்க? ஊபர். அவர் பேர் பிரசாத்.